இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரி வெற்றி கழகத்தோட 2வது தொடக்க விழா ஃபங்க்ஷன் தொடங்க போகுது. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா தளபதி வீட்டு முன்னாடி தான் இருக்கோம். தளபதி இப்படிதான் நம்மளை கிராஸ் பண்ணி போறாரு. நமக்கு ஒரு தகவல் கிடைச்சதுனால நம்ம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் தளபதி எப்படி வராரு, எந்த மாதிரி உடையில வர போறாருன்னு. இங்க ஒரு ரசிகர் வந்திருக்காரு. கண்டிப்பா ஒரு விஜய் ரசிகரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணிட்டு. ஏதோ போன் பேசிட்டு இருக்காரு. நம்ம அவரை கூர்ந்து கவனிப்போம். போன் மாதிரி தெரியல, அவர் காதல வச்சிருக்கிறது செருப்பு மாதிரி இருக்கு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. தம்பி எப்பா என்னப்பா தளபதி வீட்டுக்கு செருப்பு தூக்கி போட்டுட்டு இருக்க? என்னப்பா போயிட்டு இருக்க? ഞാനൊരു മെസ്സേജ് സംസാരിക്ക് ഇവിടെ வந்து நானு. ஓ நீங்க தமிழ்நாடு இல்லையா? எங்க இருந்து வரீங்க நீங்க? இந்த கேரளாவில இருந்து வந்து நான். கேரளால இருந்து வந்து இஎம்எஸோட பையனா அங்க செருப்பெரிஞ்சு இங்க செருப்பெரிஞ்சுல இங்க அங்க மழை இல்ல புயல் முள்ளு எல்லாம் நடக்க முடியல அங்க. அதான் செருப்பெரிஞ்சு மெசேஜ் சொன்னேன். அங்க அவ்வளவு பிரச்சனை ப்ராப்ளம் இருக்குன்னு. நீங்க விஜய் ஃபேனா நீங்க? அப்படியா? சரி எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. புலி முறுக்குது அண்ணா முறுக்குது தலை முறுக்குது இடி வருத தலை கொடி பறக்குதண்ணா தமிழ் கொடி பறக்குதண்ணா அண்ணாலோட செகுண்டலோட செகுருக்க செகு புள்ள செகுனரு கலரு நங்க காப்பாத்து செகுண்ட உமா தொட்டு சத்திய அண்ணா பெற கேட்டால சிட்டிக்கு தாடா பயந்தாடா. சரிங்க, செருப்பெல்லாம் வந்து எறியறீங்களே, தப்பு இல்லையா? தப்பு எது தப்புன்னு പറയുனா எங்க தளபதி அவரா அந்த இடத்துல போகும்போது யாரும் செருப்படுத்து எரிஞ்சிருக்கு. முத்துப்பாண்டி கோட்டண்டு அவட போய் முத்துப்பாண்டின்னு சொல்லல, இங்க தளபதி சொல்லணும். கோச்சா போய் மலேசியால போய் தூக்கியாச்சு. அது போலதான் இங்க கோட்லே தீவிரவாதி பாகிஸ்தான் போய் தூக்கியாச்சு. அது தப்பு இல்லை. தப்புன்னு சொன்னா தப்பாகாது. தப்பைதான் தப்பு சொல்லணும். அதான் வரட்டே. சரி போயிட்டு. இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்களோ தெரியல.